ஊசி போட்டு சனியாயிடுச்சு. எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? எங்க வீட்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்க அப்பாட்ட சொல்லி உங்க அண்ணன் அந்த கண்ணுட்டியை வாங்க சொல்றாருப்பா, எப்படிப்பா அப்படின்னு நான் கேட்டேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. இல்லப்பா அந்த கண்ணுட்டியை கொடுக்கவே கொடுக்காத, நீ அதை சேஃபா கட்டி வை அப்படின்னு சொன்னாரு. நானும் அந்த கண்ணுட்டியை பாருங்க இழுத்து பிடிச்சி நானும் கட்டி வைப்பேன். எங்க மாமனாவை நின்று விட்டு இந்த பக்கத்துல அந்த அம்மா இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப மோசங்க அந்த அம்மா. அந்த கண்ணுட்டியை இழுத்துட்டு வான்னு சொல்லி எங்க மாமனை வந்து அவுத்துட்டு போயிடுவாருங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்ணோம், எங்க காட்டுல வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல போய் உள்ள விட்டு கண்ணுட்டியை விட்டு கேட்டை நல்லா பூட்டு போட்டுட்டு வந்துட்டேன். பெரிய பூட்டா போட்டு வந்துட்டேன். எங்க மாமனை என்ன பண்ணாருங்க, போய் அந்த பூட்டை உடைச்சி அந்த கண்ணுட்டியை வெளியே கூட்டிட்டு போயிட்டாருங்க வீட்டுக்கு. அப்புறம் போய் எங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் எப்பா உங்க அப்பா வந்து பூட்டை உடைச்சு அந்த கண்ணுட்டியை கூட்டிட்டு போயிட்டாருப்பா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு. விடவே விடாத, போய் அந்த கண்ணுட்டியை இழுத்துட்டு வா அப்படின்னாரு. போய் அந்த கண்ணுட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வர அவர் சொல்றாரு, இல்ல அந்த கண்ணுட்டியை உங்ககிட்ட விட்டாக்கா என் பெரியம்மா செத்து போயிடுன்னு சொல்றான், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அதனால நீங்க வேற கண்ணுட்டி வாங்கிக்கோங்க. அது எப்படி விட்ட கண்ணுட்டி எப்படி வாங்குவீங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன் லாஸ்ட் வரையுங்க. அந்த கண்ணுட்டியை கொடுக்கவே இல்லை. அந்த கண்ணுக்குட்டியும் வந்து பாருங்க அவர்கிட்டே இருந்து 7 மாசம் ஆயிடுச்சு. உடனே வித்துட்டாரு. வித்து அந்த கண்ணுக்குட்டியை வித்து ஒரு அரை பவுன் மோதம் வாங்கி கையில மாட்டிக்கிட்டாருங்க. இந்த பொம்பளைக்கு அப்பதாங்க சந்தோஷமாயிடுச்சு. இந்த பக்கத்துல அந்த அம்மா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அப்பதான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. நான் எங்கிட்ட அதை பத்தி